Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நேற்று முன்தினம் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்திருந்தார் தவேக தலைவர் விஜய். தொடர்ந்து நேற்றைய தினம் இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநரை விஜய் சந்தித்திருந்தார். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீடித்திருந்தது. பெரும்பான்மை எண்ணுடன் வருமாறு ஆளுநர் கூறியிருந்த நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை மீண்டும் சந்திக்கிறார் விஜய். தவேக தலைவர் விஜய் இன்று மாலை மீண்டும் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாலை 4:30 மணியளவில் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கிறார் விஜய். தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். 3வது முறையாக, ஏற்கனவே 2 முறை சந்தித்திருந்தார், தற்போது மீண்டும் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் விஜய். பெரும்பான்மை என்னோட வாங்க அப்படின்னு ஆளுநர் சொல்லி இருந்த நிலையில என்ன நடக்க போகிறது? இந்த 3:30 மணிக்கு மார்க்சிஸ்ட் தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக பார்த்தேன். கிட்டத்தட்ட 3:30க்கு மார்க்சிஸ்ட் முடிவை அறிவிக்கக்கூடிய சூழல்ல 4:30க்கு விஜய் ஆளுநரை சந்திக்கிறார் என்றால், சிபிஎம் காலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட ஆதரவை நிலைப்பாடை எடுக்கலாம் என்கிற குரல் அதிகமாக ஒலித்ததாக கேள்விப்பட முடிந்தது. அந்த அடிப்படையில் இதை அணுகினா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தை விஜய் பெற்றுவிடுவார் என்றுதான் தோன்றுகிறது. அவர்கள் முன்பு இருந்த வாய்ப்பு என்பது அதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர் அணுகவே இல்லை. பாஜகவையோ, பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக போன்ற கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியை அணுகல. அதையே இடதுசாரிகள், விசிக போன்றவற்றிடம் நல்ல அபிமானத்தை பெற்றிருக்க கூடும். திமுகவோடு அவர்களுக்கு நல்ல உறவுகள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட விஜய் இப்பொழுது பெரும்பான்மை எண்ணிக்கைக்கு 6 இடங்கள் தேவை என்கிற சூழல் வரும்பொழுது அந்த விஷயத்தை பார்த்திருப்பார்கள் என்பதாக தோன்றுகிறது. இன்று மாலையிலேயே இந்த கட்சிகளும் ஒரு ஆதரவு நிலைப்பாடு நோக்கி நகர்கிறார்கள் என்கிற குறியீடு விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாகவும் இதை பார்க்கிறேன். அதனாலதான் 4:30க்கு சந்திக்கிறார். ஏற்கனவே 2 முறை சந்தித்து விட்டார். 2 முறையும் அர்த்தப்பட்டது ஒன்றுதான், பெரும்பான்மை எங்களோடு வாருங்கள் என்பதுதான் ஆளுநருடைய நிலைப்பாடாக இருந்தது. இப்ப மீண்டும் சந்திக்கிறார் என்றால் ஏறக்குறைய மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிற்குள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இது காட்டுது நமக்கு. சரி, அடுத்ததாக ஆளுநர் என்ன செய்வார்? இந்த சந்திப்பின் போது விஜய் தரப்புல என்ன வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்படும்? ஆளுநருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கக்கூடும்? இல்ல, நிச்சயமாக விஜய் அவர்களை பொறுத்தவரை தன்னிடம் முன்வைக்கப்பட்ட சவால் என்பதே அந்த 118 என்கிற அந்த மேஜிக் நம்பரை காட்டுறதுதான். கிட்டத்தட்ட அவர் 107, 108 இருந்தது. விஜயோடு சேர்த்து 2 தொகுதிகள் என்பதனால் 108, அதை 107 என்று கணக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் ஒரு 5, அவர் 112, போக மிச்சம் 6 பேர் தான் தேவை. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவினை அவர் பெற்றிருந்தார் என்றால் அந்த எண்ணை காட்டக்கூடும். அந்த எண்ணை காட்டினா ஆளுநருடைய தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வந்த 118 என்கிற இலக்கு வந்துடும். அப்ப ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை குறித்து அவர் அடுத்ததாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த 118 ஸ்டேபிளா இருக்குமா, நிலைத்து நிற்குமா அப்படிங்கறத ஒரு சில நிமிடங்களை பற்றி உரையாடல்கள் இருக்கலாம். அதுக்கு பின்பு வேறு வழியிலே ஆளுநர் அவர்கள் கிட்டத்தட்ட நேற்று இன்னொரு திசையை காட்டியிருந்தார். ஆளுநர் அவர்களே காட்டியிருந்தார், எனக்கு அந்த 118 தான் முக்கியம், ஒருவேளை திமுக அதிமுக இணைந்து வந்தாலும் 118 என்பதை காட்டினால் போதுமானதுங்கிற ஒரு இடத்தை சொல்லியிருந்தார். இந்த 118 என்பதை விஜய் காட்டிவிட்டதுனால அவரை ஆட்சி அமைக்க அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதுக்கு பின்பு அவர்கள் ஏற்கனவே அவர்கள் நேரடியத்தில் தயார் செய்துவிட்டு ரத்து செய்வது போன்ற நிகழ்ச்சிகளை கொஞ்சம் இந்த முறை எளிமையாக நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு இடதுசாரிகள், விசிக போன்றவை உள்ளே வந்திருக்கிறதுனால அவர்கள் ஒரு ஆடம்பரமான நிகழ்வுகளை விரும்பக்கூடிய கட்சிகள் இல்லை என்கிற கோணத்திலும் இதை நம்ம அணுக வேண்டியிருக்கு. ஆளுநருக்கு இது வேறு வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்கள் 118 என்கிற எண்ணை காட்டிவிட்டால் விஜய்க்கு அழைப்பு வந்துவிடும் அப்படிதான் பாக்குறேன். இவர்கள் வைத்திருக்கிற டிமாண்ட் நம்ம என்ன பார்க்கணும். ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டாலும் கூட பாஜக இல்லாத ஒரு அணி,
கொள்கை சமரசம் இல்லாமல் பாஜக கொண்டு வருகிற திட்டங்களுக்கெல்லாம் உடன்படாத ஒரு அணியாக இருக்கணும் என்பது உள்ளிட்ட சில கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்க கூடும். அதைதான் நம்ம இதுல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். 118 என்ற எண்ணை நீங்கள் கூறியவாறு விஜய் காட்டும் பட்சத்துல அடுத்தடுத்து ஆளுநர் என்ன உத்தரவுகளை பிறப்பிப்பார், என்ன செய்ய சொல்வார், அடுத்தடுத்து எப்படி நகரும் சுவாமிநாதன்? இல்ல, அதற்கு பின்பு அவர் 118 என்கிற எண்ணை காட்டிவிட்டார் என்றாலே விஜய் அவர்களுக்கு வேறு சவால்கள் இல்ல. இவரை கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்க அழைத்து விடுவதற்கு தான் அடுத்தபடியாக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்பு விஜய் அவர்களுக்கு அந்த 118 விட மிக முக்கிய ஒரு எண் இருக்கிறது. அவரிடம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களையும் பாதுகாப்பாக வைக்கிறோம். அதற்கு பின்பு ஆட்சி அமைப்பதற்கு அழைத்து விடுத்தவுடன் பதவி பிரமாணங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் நடந்துவிடும். அதுக்கு பின்பு ஒரு அரசாக அது இயங்க தொடங்கிவிடும். அதனால இவர்களுக்கு வேறு சிக்கல்கள் இருக்காது. இப்போதைய விஜய் அவர்களுடைய சிக்கல் என்பது ஆளுநர் என்கிற நிலையில் இப்பொழுது இந்த மூவருடைய ஆதரவு கடிதத்தை வாங்குவது. அந்த இடம் நோக்கி நகர்ந்து விட்டால் அது ஏறக்குறைய ஒரு ஆதரவு கிடைத்து விட்டதுன்னு தான் நான் பாக்குறேன். ஆதரவு கிடைத்ததனால்தான் அவர் மீண்டும் சொல்லிக்கிறார். இல்லைன்னா அந்த சந்திப்பை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. விஜயை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த ஒரு காலையில் இருந்த நிலவரம் இப்பொழுது மாறி இருக்கிறது. நேற்றுதான் முதல்வர் அவர்களை கொண்டு கிட்டத்தட்ட திமுகவுடைய தலைவர் அவர்களை சந்தித்திருந்தார்கள். காங்கிரஸ் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார்கள். அதனால் சிக்கல் இருந்தது. இங்க இவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தெரியாது. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிந்தனை செல்வர் காலையில் ஒரு மாறுபட்ட கருத்தை கூட தெரிவித்திருந்தார். எங்களிடம் நேரில் கூட விஜய் பேசவில்லை, வாட்ஸ்அப் வழியாக பேசியிருந்தார் என்றெல்லாம் தகவல் சொல்லியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த புள்ளியை, இந்த மேஜிக்கை நிகழ்ச்சி காட்டி இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாஜக இல்லாத அடி கடைசியாக ஒரு பாஜகவோடு கேட்கவில்லை என்பதுதான். ஆளுநருக்கு வேறு வாய்ப்புகள் இடைவெளி ஆட்சி அமைக்க அழைப்பது மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். தாவேகாவோட அடுத்தடுத்த இந்த நகர்வுகள் 4:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கும் இந்த நகர்வுகளை மற்ற கட்சிகள் எப்படி பார்ப்பார்கள் நினைக்கிறீங்க? இல்ல, மற்ற கட்சிகளுக்கு இது அதிர்ச்சியை தான் தரக்கூடும். ஏனென்றால் நேற்று வரை கிட்டத்தட்ட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது, விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற இடம் நோக்கி களம் நகர்ந்திருந்தது. ஒருபடி மேலே சென்று அது வியூகமா என்பதையெல்லாம் கடந்து திமுக அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. நல்லதே நடக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பேசியிருந்தார். அதிமுகவினுடைய சீனியர் தம்பிகளை போன்றவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எந்த முடிவில் எடுத்தாலும் கட்டுப்படுவோம் என்பது போன்ற சில விஷயங்கள் கூட அவர்களுடைய தீர்மானத்திலும் இடம்பெற்றிருந்தது. பட் இவ்வளவு சூழல் பின்பும் விஜய்க்கு இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்து அவர் ஆட்சி அமைத்தார் என்று சொன்னால் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் முதல் இது பேரதிர்ச்சி. ஏனென்றால் விஜய் தேர்தலை சந்திக்கிற பொழுது 1967க்கு பின்பு 1977 போன்று கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறது அப்படின்னு சொல்லிதான் தேர்தலை சந்தித்தார். அவர் சொன்னதற்கு மக்கள் 118 கொடுத்திருக்கணும். அந்த பெரும்பான்மையை கொடுக்கல, 108ஓடு நிறுத்திட்டாங்க. பட் அதை தாண்டி அவர்கள் சில தாமதங்களானாலும் நாட்கள் கடந்தாலும் கூட விஜய் ஒரு ஆட்சி அமைத்து விட்டார்னா 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட திமுகவிற்கும் அது எதிர்கட்சி வச்சுக்க போகுது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்தது. திமுகவை விட கூடுதல் ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி அது 3வது இடத்துக்கு போகுது. சட்டமன்றத்தில் திமுகவினருக்கு பின்னால் இருக்கையில் இருப்பாங்க, பேசுவதற்கான நேரங்கள் கூட குறைக்கப்படும். இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் திமுக அதிமுக 2ஐயும் வீழ்த்தி விஜய் மக்கள் ஓட்டையும் வாங்கிவிட்டார். கிட்டத்தட்ட ஒரு ஆளுநர் முன்பு விடுக்கப்பட்ட அந்த சவாலையும் நிறைவேற்றி விட்டார்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சவாலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று பெரிய சேதம் இருக்கு. நீங்க திமுக இணையல, ஆனா மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் அவர்களுடைய விருப்பமும் நிறைவேறாம இவர்கள் இணைவதற்கு கூட தயாராக இருந்தார்கள் அப்படிங்கிற எதிர்மன நிலையும் உருவாக்கிவிட்டது. இதுவும் விஜயனுடைய இமேஜை தான் உயர்த்தும் அப்படின்னு பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்தமைக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.